தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். திமுகவில் தென்மண்டல அமைப்பாளராக நியமிக்கப்படுகிறார். திமுகவில் தென்மண்டல அமைப்பாளராக நியமிக்கப்படுகிறார் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். திமுகவில் தென்மண்டல அமைப்பாளராக நியமிக்கப்படுகிறார். 2026 தமிழக சட்டசபை தேர்தல் திமுக தோல்விக்கு பிறகு மறுசீரமைப்பு பண்ணுவதற்காக திமுக பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. தங்கம் தென்னரசு தலைமையிலான ஒரு குழு தனது ஆய்வறிக்கையை சமர்ப்பித்தது. தற்பொழுது தென் மாவட்டத்தில் திமுக பலவீனமாக உள்ளது. திமுகவை சரி செய்வதற்காக பல்வேறு முயற்சிகளை எடுத்துள்ளார் மு.க. ஸ்டாலின். 70 வயதுக்கு மேற்பட்ட மாவட்ட செயலாளர்களை மாநில பொறுப்பாளர்களாக்கி அவர்களுக்கு பதிலாக இளைஞர்களை மாவட்ட செயலாளராக்க திட்டமிட்டுள்ளார். தற்பொழுது தென்மண்டல அமைப்பு செயலாளராக தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் நியமிக்கப்பட உள்ளார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஓ. பன்னீர்செல்வம் போடி தொகுதி சட்டமன்ற உறுப்பினர். இவருக்கு கட்சியில் பதவி வழங்கப்படாததால் அதிருப்தியில் இருந்தார். அவரை தென் மாவட்ட திமுக அமைப்பாளராக நியமிக்க மு.க. ஸ்டாலின் முடிவு செய்துள்ளார். தென் மாவட்டத்தில் கட்சியை வளர்த்தெடுப்பதற்காக இந்த ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. தென் மாவட்டத்தில் உள்ள 12 மாவட்டங்கள் ஓ. பன்னீர்செல்வம் பொறுப்பில் ஒப்படைக்கப்பட உள்ளது. ஓ. பன்னீர்செல்வம் அந்த 12 மாவட்டங்களை நிர்வாகம் செய்வார். இது கனிமொழிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. கனிமொழி தென் மாவட்டத்தை கைப்பற்ற நினைக்கிறார். தற்பொழுது தென் மாவட்ட பொறுப்பாளராக ஓ. பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட உள்ள தகவல் கனிமொழிக்கு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. தென்மண்டல அமைப்பு செயலாளராக ஓ. பன்னீர்செல்வம் நியமிக்கப்பட உள்ளார்.